காய்ஸ், நான் இப்போ எங்கே போய்க்கொண்டிருக்கிறேன்டா தமிழ் கடைக்கு. தமிழ் கடைன்னு சொல்கிறது வந்து எங்களோட தமிழ் சாமான்கள் இருக்கிற கடை. ஸோ அங்கே வந்து இந்தியன் ஸ்ரீலங்கன் தமிழ் சாமான்கள் இருக்கலாம். அதாவது மரக்கறியிலேருந்து அண்டு சோயா மீட், பன்னீர், மிளகாத்தூள் எல்லாமே எடுக்கலாம் அங்கே. ஸோ இப்போ வந்து போகிறதுக்கு ரீசன் வந்து வர கிழமைகளுக்கு நான் லண்டன் வர மாட்டேன். ஸோ டார்லிங்டனில் இருக்கைக்கு வந்து இந்த சமைக்கிறதுக்கு தேவையான சாமான் வாங்குறதுக்கு தான் போகிறேன். முக்கியமாக சோயா மீட், பன்னீர் வந்து நான் அங்கே எடுக்க இயலாது. நான் இருக்கிற இடத்துல வாங்க இயலாது. ஸோ அதை வந்து லண்டனில் நான் வாங்கணும். வேறு எங்கேயும் வாங்கலாம், பட் லண்டனில் நான் வாரதால் வந்து மோஸ்ட்லி அங்கேயே வாங்கிட்டு போகிறேன். நான் எனக்கு சத்தியமாகவே மரக்கறி பார்த்து வாங்கவே தெரியாது. சும்மா மேலே இருக்கிறத எடுத்துகிட்டு போக வேண்டியதான். அது நல்லா இருக்கிறது பார்க்க நல்லா இருந்துச்சுன்னா எடுப்பேன். அப்படி தான் எடுக்க தெரியும். வடிவாக பார்த்தேன் எடுக்க தெரியாது. சமைக்கிறது எனக்கு விருப்பப்படி தான் சமைப்பேன். ஸோ அதால் வந்து எனக்கு ஓகே. வீக்கெண்டில் வந்து லண்டன் மராட்டிக்கு அங்கே இருக்க வந்து சரியாக போர் அடிக்கும். ஸோ அப்போ படம் பார்ப்பேன். படம் பார்க்க வந்து கட்டாயமே ஸ்நாக்ஸ் தேவை. அந்த ஸ்நாக்ஸாக மிக்சராக எனக்கு விருப்பம். ஸோ இங்கே வரும்போது முக்கியமாக அதுவும் ஜெஃப்னா மிக்சர் வாங்கிட்டு போவேன். அது வந்து அப்படி ஜெஃப்னா மிக்சர் மாதிரி இருக்கும், நல்ல உழைப்பாக இருக்கும். ஸோ அதால் அது வாங்கிட்டு போவேன் எப்போவுமே. நான் முதல் லண்டன்லாம் இருந்தேனான்றால ஸோ எனக்கு இந்த கடையை நல்லாவே தெரியும். ஸோ அவங்களோடையும் கொஞ்சம் நேரம் கதைச்சிட்டு அப்படியே வலிக்கிட்டேன். நான் எங்கே போனான்டா டெஸ்கோவுக்கு போனான். டெஸ்கோவுக்கு போய் தண்ணி போத்தல் எடுத்துகிட்டு, இல்லை தண்ணி வந்து நான் டேப் வாட்டர் நான் குடிக்கிறேன். அப்படி பொஷோ ரிச்சோ அப்படின்னு நினைக்க வேணாம். நான் வந்து வாட்டர் பைப்லைனில் தான் ஒர்க் பண்ணுறேன். அதுக்கு பேருந்து நான் அதை வாட்டர் பைப்லைனில் என்ன நடக்குதுன்னு பார்த்த பிறகும் எனக்கு அவங்கள டேப் வாட்டர் குடிக்க எனக்கு விருப்பம் இல்லை. ஸோ அதாலேயே நான் வெளியில் வாங்கி குடிக்கிறேன். நான் ஸோ எல்லா சாமானும் வாங்கின பிறகு அப்படியே லண்டன்லேருந்து டார்லிங்டனுக்கு வழிகிட்டாச்சு. ஸோ 6 மணித்தால ஓட்டம். இன்றைக்கு வேறு M25 வந்து 10 எக்ஸிட் வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ அதால் வந்து எனக்கு டிஃப்ரெண்ட் ரூட் காட்டினது. நார்மலாக வளமையாக போகிற ரூட்டை விட இந்த முறை எனக்கு வேறு ரூட் காட்டினது. ஸோ அந்த ரூட்டில் வந்து சிட்டிக்குள்ளால் மீன்ஸ் லோக்கல் ரோட்டுக்கெல்லாம் கூட தூரம் போனேன். போய்க்கு வந்து சில இடங்கள் வந்து சீனரி நல்லா இருந்துச்சு அண்ட் வீடியோக்கும் நல்லா இருக்க வேண்டி தான் கொஞ்சம் கிளிப்புகள் எடுத்தேன். இதோட இந்த வீடியோ முடியுது. ஸோ bye. See you later. See you in the next video.